தமிழகத்துல பொதுமக்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்யும் வகையில ஒரு சர்வதேச ஒருங்கிணைந்த புதிய நகரம் உருவாக்கப்பட இருக்கு. இந்த நகரம் உருவாக்கப்பட காரணம் என்ன அண்ட் எங்க வரப்போகுது, என்னென்ன வசதிகளுடைய இந்த சர்வதேச நகரம் உருவாக்கப்பட இருக்கு, டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை, டெல்லி, மும்பை, பூனே, பெங்களூர் போன்ற மாநகரங்கள்ல மக்கள் தொகை பெருக்கம், அதனால ஏற்படும் போக்குவரத்து நெரிசல், காற்றின் தரம் குறைவது, சுற்றுச்சூழல் சீர்கேடு அப்படின்னு பலவிதமான பிரச்சனைகளை குறைக்க துணை நகரங்கள் உருவாக்கப்படுது. அதன்படி அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கி 2000 ஏக்கர்ல இன்டர்நேஷனல் சிட்டி உருவாக்க காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை அப்படின்னு 5 இடங்களை அடையாளம் கண்ட ஆய்வு நிறுவனங்கள் டிட்கோவுக்கு அறிக்கை கொடுக்கிறாங்க. இதுல செங்கல்பட்டு மாவட்டத்துடைய மதுராந்தகத்துல 2000 ஏக்கர் பரப்பளவுல புது சர்வதேச நகரம் அமைக்க முடிவு செஞ்ச தமிழ்நாடு அரசு சர்வதேச நகரத்துக்கான மாஸ்டர் பிளானை தயாரிக்க தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகமான டிட்கோ டெண்டர் கேட்டிருக்கிறாங்க. இந்த புதிய சர்வதேச நகரத்துல என்னென்ன வசதிகள் வரப்போகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த நகரத்துல மிகப்பெரிய ஐடி கம்பெனிஸ், பினான்சியல் பிசினஸ் ஜோன்ஸ், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம்னு சொல்லப்படும் R&D சென்டர்ஸ், ஹைடெக் கம்பெனிஸ், வங்கிகள் அண்ட் காப்பீட்டு நிறுவனங்கள் வர இருக்காங்க. கல்வி நிலையங்கள், அரசு அண்ட் தனியார் மருத்துவமனைகள், ஷாப்பிங் மால்ஸ், மாநாட்டு கூடங்கள், பல்வேறு நிறுவனங்கள் ஒரே இடத்துல செயல்படும் வகையிலான கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் அண்ட் அடுக்குமாடி குடியிருப்புகளும் வர இருக்கு. அதே மாதிரி அர்பன் ஸ்கொயர்னு சொல்லப்படும் நகர்ப்புற சதுக்கங்கள், பூங்காக்கள், கிரீன் எனர்ஜி எக்கோசிஸ்டம்ஸ் அண்ட் ரீசைக்கிளிங் பிளான்ட்ஸ் உள்ளிட்டவையும் இந்த புதிய சர்வதேச நகரத்துல ஒரு அங்கமாக இருக்க போகுது. இது மூலமா வேலை வாய்ப்புகளும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இந்த நகரத்தோட்டியே மக்கள் குடியேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதனையே மக்கள் விரும்பவும் செய்வாங்க. இத்தனை அம்சங்களை கொண்ட இந்த இன்டர்நேஷனல் சிட்டி அப்பர் கிளாஸ் சொசைட்டி, அப்பர் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ்னு எல்லா சமூக மக்களுக்கான நகரமா உருவாக்கப்பட இருக்கிறதுன்னு தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கிறாங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பொது போக்குவரத்து வசதிகள் இங்கே எளிதா கிடைக்கிறது மிகப்பெரிய சாதகமா பார்க்கப்படுது. அண்ட் அதே போல சமதள பகுதியாகவும் நகர்ப்புற உள்கட்டமைப்புகளுடைய மேம்பாட்டுக்கு உகந்த இடமா மதுராந்தகம் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இந்த சர்வதேச நகரம் மதுராந்தகத்தில் அமைக்கப்படுவதால சென்னை நகரத்துடைய நெருக்கடி குறையும் அண்ட் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இது எல்லாத்தையும் சரியான வகையில உரிய காலக்கெடுவுக்குள்ள திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதே மக்களின் விருப்பமாகவும் கோரிக்கையாகவும் இருக்கு.